இது 250 கப்பு எம்எல்ங்க ஜவ்வரிசி ஊற வைக்க போகிறேன். கழுவி அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். கொதித்து வரும்போது இந்த ஜவ்வரிசியில் எடுத்து ஊற்றி 8 மணி நேரம் இதே சுடு தண்ணியிலே ஊறணும். ஊறிட்டு நாளை காலையில் நம்ம வத்தல் போட்டுடலாம். ஓகேங்களா? நேற்று 7 டம்ளர் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஜவ்வரிசி இப்போ இதை நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்ஸி ஜாருக்கு போயிடலாம். இப்போ அரைச்சிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நான் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸு உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா, இது எவ்வளோ ஜவ்வரிசியோ அதுக்கு தேவையான பச்சை மிளகா நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இதோடையே நான் உப்பையும் கலந்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்போ அவ்வளோ உப்பு நான் கலந்து வச்சுருக்கேன். அதையே போட்டு இனிமேல் நம்ம அப்படியே வத்தல் போட வேண்டியது தான். இதை வத்தல் போடும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு உங்களுக்கு சின்னதாக பாருங்கள். நிழல்லையே போட்டுக்கலாம். இதுக்கு வெயில் அவசியம் இல்லை. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ போட்டேன். 1/4 கிலோக்கு இவ்வளோ வத்தல் வந்திருக்கு. இது ஒரு 2 நாள் காஞ்சதுன்னா போதும். நான் உங்களுக்கு காஞ்ச பிறகு எடுத்து எப்படி வந்ததுன்னு பொரித்து காட்டுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக செய்கிறது இது. ஈஸியான எளிய முறையில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு அன்றைக்கி போட்டோம் இல்லைங்களா ஜவ்வரிசி வத்தல், அது இன்றைக்கி பொரித்து காட்டுறேன். காஞ்சிடுச்சு, நல்லா 3 நாள் காஞ்சிது. வெயிலில் போல் ஃபேன் காற்றுலேயே தான் காஞ்சிது. இப்போது எப்படி வந்திருக்குன்னு நான் பொரித்து காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் போடுறேன். எப்படி பொரியுது பாருங்கள். வெறும் ஜவ்வரிசி தான். எப்படி பூவாக வருது பாருங்கள். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே நொறுங்கிடுச்சு பாருங்கள்.
சூப்பர். ம்